அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் யாருக்கும் இளமையான வயதில் திருமணம் நடக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு 21 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆயிரும், பெண்ணுக்கு 18, 20, அதிகபட்சம் 20க்குள்ளேயே மேரேஜ் ஆயிரும். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி திருமணம் நடந்த சமயங்களில் எல்லா வீடுகளிலுமே குழந்தை செல்வங்கள் இருந்தாங்க. சரிங்களா? வீட்டுக்கு 4, 5 அப்படிலாம் பெற்றாங்க, வளர்த்தாங்க. சரிங்களா? ஆனால் இப்போது திருமணம் என்பதே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆகுது. ஏன்னா சர்வசாதாரணமாகவே இப்போ ஆணுக்கு 26, 28, 30, 32, 35 வரைக்கும் போயிருக்கு. அதே போல் பெண்ணுக்கும் பாருங்கள், 20 வயசுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த திருமணம் இப்போ 24, 26, 28, 30, 32 அவங்களுக்கும் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு காரணம் ஜாதகத்தில் உள்ள கிரக சேர்க்கைகள், கிரக அமைப்புகள் தான். அப்போ அந்த கிரகங்களுக்குரிய தெய்வங்களுக்கு நம்ம ஏதாவது சின்ன பரிகாரம் செஞ்சிட்டோம்னா அந்த தடை விலகும். மிக எளிமையான பரிகாரம் தான். அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேச லக்னம் அல்லது ராசிக்காரங்களுக்கு நீங்கள் 27 வெள்ளிக்கிழமை அன்று பசுவுக்கு உணவு தானம் கொடுங்க. அகத்திக்கீரையோ இல்லை புல்லோ நாத்தோ பசுவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தானம் கொடுங்க, உணவு தானம். சரி, ரிஷபராசிக்காரங்க 27 புதன்கிழமை, ரிஷபராசிக்காரங்க 27 புதன்கிழமை பறவைகளுக்கு, வீட்டு மாடியில் பறவைகளுக்கு உணவளிங்க, உணவும் தண்ணீரும் வைங்க, தோஷம் விலகும். சரி, மிதுன ராசிக்காரங்க 27 திங்கட்கிழமை ஒரு சிவபுராண புஸ்தகம் வாங்கி 27 திங்கட்கிழமை இரவில் சிவபுராணம் படிங்க. சரிங்களா? சரி, கடகராசிக்காரர்கள் 27 சனிக்கிழமைகளில் பசுவிற்கு கோதுமை மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த உணவை கொடுங்க. சரிங்களா? சிம்ம ராசிக்காரர்கள் அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்க 10 பிரதோஷ நாட்கள் அன்னைக்கு சிவன் கோவில் சென்று வாசிப்பயிர் சுண்டல் வீட்டிலேயே அவிச்சு கொண்டு போய் சிவனுக்கு படைத்து விட்டு, சிவனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் படைச்சிட்டு அதை எல்லாருக்கும் தானமாக கொடுத்து அந்த சுண்டலை, வாசிப்பயிர் சுண்டல். சரி, கன்னி ராசிக்காரர்கள் 9 வெள்ளிக்கிழமை வராகி அம்மன் கோவில் சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்கள் 3 பேருக்கு சுப மங்கள பொருட்கள் தானமாக கொடுங்க. தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி சுப மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க. சரிங்களா? துலாம் ராசிக்காரர்கள் 27 செவ்வாய்க்கிழமைகளில் 27 செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா சுண்டல், கடலைப்பருப்பு சுண்டல் அவித்து அதை அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று, சரிங்களா, செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடவுளுக்கு படைத்து விட்டு பிறகு அதை தானமாக கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரங்க 9 சரிங்களா 9 சனிக்கிழமைகளில் நீங்கள் குண்டக்கடலை சுண்டல் அவித்து, அதாவது 9 சனி பிரதோஷம், 9 சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா குண்டக்கடலை சுண்டல் அவித்து இறைவனுக்கும் சிவனுக்கும் நந்திகேஸ்வரருக்கும் படைத்து பிறகு அந்த சுண்டலை தானமாக கொடுத்துருங்க. தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா 27 வெள்ளிக்கிழமைகளில் சிவன் கோவில் சென்று கோவிலுக்கு வரக்கூடிய 2
வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவும் தண்ணீருடன் உணவும் சேர்த்து தானமாக கொடுத்துருங்க. மகர ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா 26 பிரதோஷ நாட்களில் 26 பிரதோஷ நாட்களில் கரும்புச்சாறு அபிஷேகம் சிவனுக்கும் நந்தியேஸ்வரருக்கும் படைக்கணும். படைத்துவிட்டு சிவனையும் நந்தியேஸ்வரரும் நன்றாக வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமண தடை ஆகணும். சரிங்களா? கும்பராசிக்காரர்கள் நீங்கள் 26 வெள்ளிக்கிழமை உங்கள் குலதெய்வம், அப்படி இல்லை அப்படின்னா இஷ்ட தெய்வம், நீங்கள் விரும்பின தெய்வம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வமாக கூட இருக்கலாம். ஸோ எங்கேனாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பீடமாக கூட இருக்கலாம். 26 வெள்ளிக்கிழமை அந்த இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது குலதெய்வத்திற்கோ சர்க்கரை பொங்கல் படைத்து அதை தானமாக கொடுங்க. இறைவனுக்கு படைத்து விட்டு பிறகு அதை எல்லாருக்கும் தானமாக கொடுத்துருங்க. திருமண தடை ஆகணும். அடுத்து மீன ராசி அல்லது மீன லக்னத்துக்காரர்கள் திருமணம் ஆகும் வரை செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி புராணம் படிங்க. வீட்டில் வைத்து கந்த சஷ்டி புராணம் படித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடக்கும். ஸோ இந்த 12 ராசி 12 லக்கணம் உள்ளவங்களுக்கும் நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களது அந்த திருமண தாமதம் நீங்கி விரைவில் உங்களுக்கு வரன் அமைந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் செட்டில் ஆகிருவீங்க. நன்றி, வணக்கம்.